காலை வணக்கம். 77th இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த 77 வருஷம் நம்ம நாடு எவ்வளவு கடந்து வந்திருக்கோம், நம்ம எவ்வளவு கடந்து வந்திருப்போம். சின்ன வயசுல இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்கூலுக்கு போயிட்டு பிளாக் ஹோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக பார்த்து சல்யூட் அப்படி அடிக்கும் போது செமையா இருக்கும். அதே மாதிரி என் பையன் அவன் ஸ்கூல்ல இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிளாக் ஹோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சல்யூட் அடிப்பான்ல, ஃபாதர்லி ஃபீல். சரி, அதை விடுங்க, விஷயத்துக்கு வருவோம். எனக்கு ரொம்ப நல்ல ஒரு டவுட், காந்திய அஹிம்சை வழியில போராட்டி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம எப்போ ஒரு பொண்ணு தனியா வெளியே போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் திரும்பி வராங்களோ அன்னைக்குதான் நாடு முழுமே சுதந்திரம் சொல்றாரு. என்னைக்காவது அவசரம் நடந்திருக்கா? எந்த பொண்ணாலும் பிரச்சனை இல்லாம திரும்பி வராங்களா? எவ்வளவு கேங் ரேப்பு, மர்டர், ஈவ்டீசிங், பாடி ஷேமிங். பொண்ணா பிறக்கிறதே பாவம். ஒரு குட்டி குழந்தைய தாத்தா வயசுல பார்த்த ரேப் பண்ணி கொண்டுட்டான். நம்ம மீடியாவும் நியூஸை கவர் பண்ணாங்க. ஒரு மாசம் அதுக்கப்புறம் லியோ எல்சியூ கரெக்ட் ஆயிடுச்சா, கூலி ஐசியூக்கு போயிடுச்சா அப்படின்னு மக்களோட மைண்ட டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த கேவனுக்கு ஆயுள் தண்டனை 4 வருஷம் கழிச்சு. ஆனா அந்த குழந்தைக்கு அவனால அன்னைக்கே மர தண்டனை. அந்த ஃபேமிலிக்கு அந்த குழந்தை இழந்த பார்த்தாம 4 வருஷம் கோர்ட்டு வாசல் ஏறி இறங்கி நடந்த ஒவ்வொரு நாளும் தண்டனை தான். பொண்ணை பெத்து வளர்க்க சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப பையனை பெத்து வைக்க சாதாரண விஷயமா? பையன் 13 வயசு, டெய்லி பிளாட்ல இருக்கிறவனோட விளையாட போவோம். இதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு விளையாட போனோம். பணமாதான் வந்தான். பிளாட்ல குடியிருக்க ஒரு கரெக்ட் எப்படியா பையன் என் பையனை செட்யூஸ் பண்ணி அவன் ஆணு. பட் my son was brutally raped and murdered by this bastard. போலீஸ் கேஸ் எடுத்து நடத்தினாங்க. 4 வருஷம் இவன் ரிமாண்ட்ல இருந்தான். நேத்தா பெயில வந்தான். சட்டத்தை கையில் எடுக்கிறது தப்புதான். ஒரு நிமிஷம், நான் தேர்தல் கெஸ்ட் வந்திருக்காங்க, வந்துடுறேன். காந்தி மாதிரி என்னால அகிம்சையில போராடி நியாயத்துல வாங்க முடியாது. என்னால மட்டும் இல்ல, எவனாலே முடியாது. 5 வருஷம் தவமா இருந்து பத்த பையன் போயிட்டான், பொண்டாட்டி போயிட்டான். இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு போறது? 13 வருஷம் நான் என் பையனோட வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அது சொர்க்கம். நான் இப்போ அவன் இருக்கிற இடத்துக்கு போயிடுறேன். அதான் உண்மையான சுதந்திரம். Happy Independence Day. Jai Hind!